எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஆதித்யா குருஜி ஐயா அவர்களின் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும வலுதான் பலன் சொல்ல பயன்படுமே தவிர நட்சத்திர சாரங்களுக்குள் எதுவுமே இல்லை. இந்த திதி சூன்யம் கரணம் இதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ மணிமேகலை அம்மா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு மணி நேரம். அந்த வீடியோவில் முதல்ல கிளாரிட்டி இல்லை, போர்டில் எழுத்து தலைகீழாக தெரியுது. ஒரு 25 நிமிஷம் கழித்து அவங்க முகமே தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், உதாரணமாக திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா, பொன்னையா சுவாமிகள், திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா, கோவில்பட்டி தங்கப்பாண்டியன், இவங்கெல்லாம் எல்லாமே நட்சத்திர சாரங்களுக்குள்ளே தான் பலனே இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு மேலே தான் கிரகம் உட்கார்ந்துருக்குது. அப்புறம் எப்படி இவர் நட்சத்திர சாரத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொன்ன அந்த 4 பெரிய ஜாம்பவான்கள் அவரை இதுவரைக்குமே ஒன்றுமே பேசலை, இதுவரைக்குமே ஒன்றுமே திட்டலை. அவர் வழி போய்கிட்டு இருக்கார், இவங்க வழியில் போய்கிட்டு இருக்கார். அவரும் இவங்களை ஒன்றும் சொல்கிறதில்லை, இவங்களும் அவரை ஒன்றும் சொல்கிறதில்லை. உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஆத்திரம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை ஸ்ட்ரக்சரில் கேவலப்படுத்துகிறீங்க. புதன்கிறது அழிகிரகம்னு சொல்கிறீங்க. அப்போ புதன் அழிகிரகமாக இருந்தால் இந்த நாட்டில் பாதி பேர் அழியாக இருக்கணும். பாருங்கள், புதன் அழிகிரகம் இல்லைங்க. 15 வயசுக்கு உள்ளே இருக்கிற ஆண் பெண் அந்த புதனை குறிக்குது. 15 வயசுலேருந்து 25 வயசுக்கு மேலே உள்ளவங்களை சுக்கிரன் குறிக்கிறார். 25 வயசுக்கு மேலே உள்ளவங்களை தாய் என்று குறிக்கிறது. அடுத்து சனி, வயதானவர்களை சனி குறிக்குது. இதுதானே ஒழிய புதன்னு சொன்ன உடனே அழிகிரகம்னு சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் எந்த புஸ்தகத்தில் படித்தீங்களோ, எந்த குருநாதத்தை படித்தீங்களோ எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் நிறைய பணம் வாங்குறாரு, ஜோதிடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறாரு, திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயாலாம் இலவசமாக சொல்லி கொடுக்குறாரு. என் நண்பர் அவர்கிட்ட தாங்க 3 வருஷம் படித்தார். கிட்டத்தட்ட 50,000 ரூபா 60,000 ரூபா அவர் செலவு பண்ணி தாங்க படித்தார். நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லி கொடுக்கணும்னா தட்சணை வாங்கணுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் குடும்பம் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கு பிறகு நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஜோசியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போவுமே குடும்பம் ஃப்ரீ ஆகாது. நீங்கள் நினச்சிட்டா கல்யாணம் முடிஞ்சு வச்சு பிள்ளைங்களை நம்ம செட் பண்ணிட்டோம், கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பமாகும். சரிங்களா? பொம்பளை பிள்ளையாக இருந்தால் வீட்டுக்கு வரும், குழந்தை பெற்றுக்கிடும், அந்த குழந்தைக்கு வேண்டிய செலவு ஏகப்பட்டது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமுங்க. என்ன அவர் கோடிகளில் சம்பாதிக்காரு, அதனால் உங்களுக்கு பொறாமை ஜாஸ்தி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க? அவர் போட்டதை தான் விலைக்கு காட்டுறீங்களே ஒழிய, நீங்கள் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் இந்த சாரத்தில் தான் இவர் நிற்கிறாரு, அந்த சாரம் கொடுத்தருன்னு உச்சமாயிட்டார், அதனால் இந்த தசை நல்லா இருக்கும் அப்படின்னு உதாரண ஜாதகம் காட்டி அந்த மாதிரி ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆனார் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் போட்டதையே திருப்பி திருப்பி போட்டுக்காது, தலையில் தெரியுது, சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது. அது நேராவது இருக்கிற மாதிரி நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல் ஆஃபில் தான் உங்கள் முகமே தெரியுது, 2வது ஆஃப் தெரியவே இல்லை. 2வது உங்கள் போர்டு எழுத்து தலைகீழாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நான் எல்லாருக்கும் லைவில் ஃப்ரீயாக ஜாதகம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குறைஞ்சது 15 30 பேருக்கு சொல்கிறார். கிட்டத்தட்ட
பார்த்துக்கிட்டிங்கன்னா 125 to 130 பேருக்கு மாதம் சொல்கிறார் இலவசமாக. கிட்டத்தட்ட 60,000 பேர் 70,000 பேர் அவர்கிட்ட மெசேஜ் கொடுக்குறாங்க. அதிலிருந்து 15 பேருக்கு தான் அவர் பலன் சொல்ல முடியுது. அவரே கஷ்டப்படுறாரு, எல்லாருக்கும் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன, அவர் வீடு கட்டிட்டார், கார் வாங்கிட்டார். அவர் வீடு கட்டினதுக்கு காரணம் அவர் மனைவி, கார் வாங்கினதுக்கு காரணம் அவர் குழந்தை. ஒருத்தரை ஸ்ட்ரக்சரால் குறை சொல்லாதீங்க. இப்போ நான் ஆர்மியில் வேலை செஞ்சேன், அதில் ஒருத்தர் இருந்தார் ஹரியானாக்காரர். அது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு கேவலப்படுத்தி மற்றவங்களெல்லாம் சிரிக்க வைப்பார். அவருக்கு என்னாச்சு தெரியுமா, 5 வருஷம் கழித்து கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. அவருடைய மனைவியினுடைய தம்பி ஒரு கிட்னி கொடுத்தார், அதுவும் தோல்வி அடைஞ்சு அவர் மரணத்துக்கு போயிட்டார். சரிங்களா? அதனால் யாரையும் குறை சொல்லாதீங்க. அவர் எங்கே நிற்கிறார் தெரியுமா, ஜோதிடத்தில் நிற்கிறார். ஜோதிடத்தில் அவர் சினிமா ஸ்டார் கிடையாது, அழகாக இருக்கிறதுக்கு, 6 பேக் வைக்கிறதுக்கு சினிமாவுக்கு தான் தேவை, ஜோதிடத்துக்கு தேவையில்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா, கரேர்னு இருப்பார் அப்படிங்கிறீங்க. ஏங்க கருப்பா சிகப்பா எதாக இருந்தாண்டங்க, அவர்கிட்ட இருக்கிற திறமை யார்கிட்டங்க இருக்குது? நீங்கள் இத்தனை பேர் பாருங்கள், முத அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்களில் ஒரு ஆள் தான் அவரை சூடு கிளப்பி விட்டாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ நேரம் சரியில்லை. ஏன்னா ராகு தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் அவருக்கு 6க்குரியவன். அதனால் அவருக்கு நேரம் சரியில்லைங்கிறதுனால தான் உங்களை மாதிரி ஆளுங்க சூடு கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் விட மாட்டார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பொதுவான இடத்துல வச்சுக்கலாம், ஒரு பொது ஜாதகத்தை போடலாம், நானும் பலன் சொல்கிறேன், நீங்களும் பலன் சொல்லுங்கள், யார் பலன் ஜெயிக்குதுன்னு பார்க்கலாங்கிறீங்க. அவர் வேண்டாங்க, நான் வர்றேங்க, எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ரெடி, அதில் நான் ஜெயிச்சு காட்டுறேன். நான் அவர் மாதிரி 45 வருஷம் 50 வருஷம்லாம் படிக்கலை, நான் அவருடைய மாணவன் தான். நான் வெறும் 5 வருஷத்தில் கற்றுக்கிட்டேன். அதுக்கு என்ன காரணம், அவர் சொல்லி கொடுத்த விதம். சரிங்களா? இப்போ நான் அவரை மாதிரியே ஸ்டைலில் நான் போகலை, நான் வேறு மாதிரி போகிறேன். அவர் இந்த லக்கணம் தானே வச்சார், நான் கும்ப லக்கணம் வைக்கிறேன். இங்கே சந்திரன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி. இப்போ இது என்னது, 6க்குரியவன். சந்திர திசையில் ஜாதகர் சரியில்லைங்க. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இதில் எதுலையாவது ஒன்று அசிங்கப்பட போகிறார். அதுதான் உண்மை. இது இங்கே ராகுவும் சேர்ந்துட்டார். இங்கே சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறார். சந்திர திசையில் ரோட்டுக்கு வந்துட்டாருங்க அவர். சரி, இதே சந்திர திசை எல்லாத்துக்குமே கெடுத்துருமா? இல்லைங்க, அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. இதே இடத்துலையே சந்திரனை போட்டுக்கலாம். இங்கே சூரியனை போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார், பௌர்ணமிக்கு நிகராக பிறந்திருக்கிறார். இங்கே குரு போடுங்க. குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். பௌர்ணமி சந்திரனா அவரே இருக்கிறார், ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். இந்த தசை நல்லா இருக்குமுங்க. இதுக்கு பேர் தான் சுபத்துவம். முதல்ல சொன்னதுக்கு பேர் தான் பாவத்துவம். சூட்சும வலு அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, இப்படி இருந்தாருன்னு வைங்க, இது சூட்சும வலுங்கிறாரு. அதே மாதிரி இது ரெண்டையுமே அவர் சூட்சும வலுங்கிறார். ஆனால் இந்த சனியோ செவ்வாயோ லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சி ஒரு நட்பு ரீதியாக இருந்து கூட கேது சேர்ந்துட்டாருன்னா செவ்வாய் தசையோ சனி தசையோ அவங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இதுதான் அவருடைய விதிகள்ங்க. சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்க எல்லோரும் எத்தனையோ மாணவரை உருவாக்கிட்டு இருக்கேன். அவர் கிட்டத்தட்ட 18,000 மாணவரை உருவாக்கிட்டார். இதில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே ஜோதிடர் ஆகிட்டாங்க.
ஏற்கனவே ஒரு 1000 பேருக்கு மேலே ஜோதிடரே அவர்கிட்ட படித்தாங்க. ஆனால் இன்னும் எத்தனை ஜோதிடர்கள் அவர் உருவாக்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, அவருக்கு 12ல் குரு ராகு. அடுத்து இவருக்கு அடுத்த வருஷம் குரு தசை நடக்க போகுது. அந்த குருவுக்கு சாரம் கொடுத்தவன் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன். அதனால் இவருக்கு இந்த ராகு திசையோடு அப்படியே முடிஞ்சு குரு திசையில் இவருடைய நிலைமையை பாருங்கள் அப்படின்னு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் சொன்னது பழிச்சது அப்படின்னா அது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சொன்னது பழிச்சதுன்னா நான் ஜோதிடம் பார்க்குறதே நிறுத்திடுறேன். பாருங்க, அவருக்கு இங்கே ராகு குரு, ராகு தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா வீடு கொடுத்தவன் சுக்கிரனாக இருக்கிறதுனாலையும் ராகுவோட குரு சேர்ந்ததுனாலையும் அவர் சுபத்துவமாக இருக்கிறதுனால அள்ளி கொடுத்துட்டார். இப்போ அடுத்து குரு தசை வருது. இந்த குரு தசை ராகு கிரகணப்படுத்தியிருந்தால் அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் குரு அவருக்கு 20 டிகிரிக்கு மேலே தள்ளி இருக்கிறார். அப்போ இயல்பாக குரு அவருடைய தசையை செய்ய போகிறார். இங்கே வீடு கொடுத்தவன் சுக்கிரன் இங்கே உச்சமாக இருக்கிறார். நீங்கள் சொன்ன சூரியன் அவருக்கு திக்பலத்தோடு இருக்கிறார். அப்போ அந்த குரு தசை என்ன அடிக்கடி வெளிநாடு போயிட்டு சம்பாதிப்பார். இப்போ உள்ளூர்லேயே இருந்து சம்பாதிக்கிறார். குரு தசையில் அப்பப்போ வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கிறார். ஏன்னா அவரை கூப்பிட்றாங்க, மீட்டிங் கூப்பிட்றாங்க. சரியா, இங்கேயே இருந்து நீங்கள் ஜோதிடம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாராவது சொல்கிறீங்களே ஒழிய இந்த மாதிரி கட்டத்தை போட்டு யாராவது விளக்கிருக்கீங்களா? இந்த சாரத்தில் இருக்க போய் தான் இவர் ஜெயிச்சார், இந்த சாரத்தில் இருக்க போய் தான் இவர் கோடீஸ்வரன் ஆனார், இந்த சாரத்தில் இருக்க போய் தான் இவர் அரசியல்வாதி ஆனார் அப்படின்னு உங்களால் நிறுவீங்க. அதை தானே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு சிலர் கேட்குறீங்க, அவருக்கு 10ல் சூரியன் திக்பலம் ஆயிடுச்சுல்ல, அப்போ ஏன் அவர் அரசியலுக்கு வருவாரான்னு கேட்குறாங்க. ஏங்க 10ல் சூரியன் அத்தனை அரசியல்வாதிகளும் அவர்கிட்ட தாங்க வர்றாங்க. நீ இதுக்கு மேலே என்ன வேண்டியிருக்கு? அரசியல்வாதி அவருக்கு ஏற்கனவே கோடிகளில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு அந்த சாக்கடையில் போய் விழுகணுங்கிறீங்க அவரை? இப்போ வேறு எலெக்ஷன் வேறு வரப்போகுது. எல்லா கட்சிக்காரங்களும் அவர்கிட்ட தான் வரப்போகிறாங்க. ஏன்னா அவர் தான் முடிவு சொல்ல போகிறார். அதை வச்சு தான் அவங்க நிற்கணுமா நிற்க வேண்டாமாங்கிறதையும் முடிவெடுக்க போகிறாங்க. அதனால் ஒருத்தரை நீங்கள் ஸ்ட்ரக்சரால் குறை சொல்லாதீங்க. அவர் எங்கேயோ நிற்கிறார் பாருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சாரத்தை எடுத்தார். இப்போ நான் அதிலிருந்து மாறுபட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்? அவர் ஜாதகம் நிறைய பார்க்குறாருங்க. 2 லட்சம் 3 லட்சம் ஜாதகத்தை அவர் பார்த்துட்டார். அந்த ஜாதகம் பார்த்து சாரத்தில் ஒன்றுமே இல்லை, கிரகங்கள் தான், அதாவது சம்பவம் நடத்துறது தசாபுத்திகள் தான் தவிர நட்சத்திர சாரங்கள் இல்லை அப்படின்ட்டார். அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, லக்கணமே பிரதானம், லக்கணமே பிரதானம். ஒருத்தருக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து அவருக்கு என்ன தசை வந்தாலும் அவர் அதை தாங்கிக்கிற சக்தியில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். எந்த ஜோதிடரும் சொல்லலை. அவர் சொன்னதுக்கு பிறகு தான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்போ லக்னம் லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்துக்கு பிரதானம். அந்த லக்னம் லக்னாதிபதியை போல தான் அவருடைய தோற்றம் செயல் எல்லாமே இருக்கும். அவன் அந்த லக்னம் லக்னாதிபதியினுடைய பிரதிபலிப்பு தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும். நன்றி நண்பர்களே. மணிமேகலை அம்மா, நான் உங்கள் மேலே சுத்தமாக வருத்தப்படலை. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் பெரியவங்கள்லாம் எவ்வளோ சேஃப்டியாக அவரோட நட்பு வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க, ஆனால் அவர் உலகத்துக்குள்ளே இருக்கிறார். அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அவர் எங்கே இருக்கிறாரு? இப்படி நீங்கள் சொல்லிட்டால் அவர் என்ன கீழே விழுந்துட போகிறாரா? மேலே எழுந்திரிப்பார். நீங்கள் ஏன் அவரை பற்றி சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் பிரபலமாகிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான் வழியே, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து அவர் சம்பாதிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, அதுதான் உண்மை. அதனால் அழி 2 பொண்டாட்டி கட்டியிருக்காருங்க, 2 குழந்தை பெற்றிருக்காருங்க. எப்படிங்க அழியாக முடியும்? அழிங்கிறதுக்கு ஜாதக கிரகங்களுடைய வேறு மாடல் இருக்குது. அது நான் ஒரு நாள் வேணால் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அழியாக இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் போட்டு காட்டுறேன். நன்றி நண்பர்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.